வெல்கம் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் சாப்டர்லிங்க எக்ஸசைஸ் 2.5 பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. 5 சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்தெந்த சீக்வன்ஸ்லாம் ஏபியில் இருக்க அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிஆருக்கு என்ன கண்டிஷனு? காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கணும். அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். A2 மைனஸ் A1 A3 மைனஸ் A2 ஈக்குவலாக இருக்கும். நம்ம டேர்ம்ங்கிறது ஏவும் பயன்படுத்தலாம், டீயும் பயன்படுத்தலாம். T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 சேமாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஏபி. சரிங்களா? இல்லை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் போடுவோம். இப்போ ஏபிசி ஆர் ஏபின்னு வச்சுக்கலாம். 3 டேர்ம் இருக்கு, அது ஏபினா நம்ம இந்த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் சொல்றோம் இல்லைங்க. அப்போ என்ன எழுதுவீங்க? செகண்ட் டேர்ம் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பியா இருக்கணுமா? பி மைனஸ் ஏ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பியா இருக்கணும். அதான் நீங்க சொல்லிய கண்டிஷனு. இது எப்படி நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம்னா, இந்த மைனஸ் பி வந்தால் பிளஸ் பி ஆயிருங்களா? அப்போ பி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. ஏ பி பிளஸ் பி, இந்த மைனஸ் இங்கே போனால் பிளஸ் ஏ ஆயிருச்சு, இந்த மைனஸ் பி வந்தால் பிளஸ் பி ஆயிருச்சு. இப்போ பி பிளஸ் பி என்ன நமக்கு 2b ஆயிருங்களா? 2b இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேர்ம் வச்சு செக் பண்ணோம்னா செகண்ட் டேர்முடைய 2 டைம்ஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது என்னதான்? ஏபி தான். இது எப்படி டெரைவ் பண்ணும்? இதுல இருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்கும். அதாவது காமன் டிஃபரன்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் மைனஸ் ஃபோர்த் டேர்ம் எல்லாம் என்ன இருக்கும்? நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை காமன் டிஃபரன்ஸ் சொல்றோம். அப்போ இந்த மாதிரி 3 டேர்ம் வச்சு இதை வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஏபியான்ட்டு. இல்லை 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி இதை வச்சு கம்பேர் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்போ எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 1 பை 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a மைனஸ் 3 a மைனஸ் 5 a மைனஸ் 7 எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லாம் எப்படி செக் பண்ணுவேன்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்குறோம். T2 மைனஸ் T1 எது? T2 a மைனஸ் 5 மைனஸ் a மைனஸ் 3. எதுக்கு இந்த பிராக்கெட் போட்டிருக்கோம்? 2 டேர்ம் இருக்குது. அப்போ போடக்கூடிய மைனஸ் காமனாக இருக்கணும். இப்போ பிராக்கெட் போட்டால் தான் இதுக்கு 2 காமனாக மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் உள்ள கொண்டு என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் 5 மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் ஏ பிளஸ் 3. ஏ மைனஸ் ஏ 0 ஆகி போயிடும். மைனஸ் 5 பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். மைனஸ் 5 பிளஸ் 3 மைனஸ் 2. அப்போ T2 மைனஸ் T1 மைனஸ் 2 கிடைச்சிருக்கு. இப்போ T3 மைனஸ் T2 செக் பண்ணுறோம். T3 a minus 7 minus second term a minus 5 minus உள்ள கொண்டு போனோம்னா a minus 7 minus a plus 5 plus a minus a cancel minus 7 plus 5 minus 2. அப்போ என்ன இருக்கு? T2 minus T1 equal to T3 minus T2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ T2 minus T1 is equal to T3 minus T2. Therefore given sequence is AP. சரிங்களா? இதில் செக் பண்ணி பாருங்களே. 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி கரெக்டாக வருமானு பாருங்க. 2b 2 டைம் இதை மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 2 இன்டூ ஏ மைனஸ் பி 2a மைனஸ் 10 கிடைக்கும். இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா இரண்டி ப்ளஸ் பண்ணி பாருங்க. ஏ பிளஸ் ஏ 2a மைனஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 10 2a மைனஸ் 10 2a மைனஸ் 10. இப்போ 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இதை வச்சு போட்டாலும் 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி இதை வச்சு போட்டாலும் அடுத்த இது வந்து ஏபி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. செகண்ட் ஒன் 1/2 1/3 1/4 1/5 எக்ஸெட்ரா. இப்போ T2 மைனஸ் T1 1/3 மைனஸ் 1/2 எல்சிஎம் 6ங்களா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -1/6
T3 minus T2 1 by 4 minus 1 by 3 LCM 12 இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் என்ன வரும் 3 minus 4 minus 1 by 12 இப்போ இங்கே T2 minus T1 போடும் பொழுது 1 by 3 minus 1 by 2 minus 1 by 6 கிடச்சிதுங்க T3 minus T2 போடும் பொழுது 1 by 4 minus 1 by 3 minus 1 by 12 கிடைக்குது இது வேற not equal to அப்போ T2 minus T1 is not equal to T3 minus T2 therefore given sequence is not AP கிளியருங்களா இதே நம்ம இந்த ஃபார்முலா செக் பண்ணி பாருங்களேன் 2b equal to a plus c வருமானா 2b b at 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 by 3 வரும் என்ன வரும் நமக்கு 2 by 3 இதை ரெண்டு ஆட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க 1 by 2 plus 1 by 4 ஆட் பண்ணோம்னா LCM 4 இங்க 3 by 4 வரும் அப்ப a plus c 3 by 4 வருது 2b 2 by 3 வருது அப்ப நாட் ஈக்குவலா இருக்குது அப்ப நாட் AP அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா தேர்ட் ஒன் 9 13 17 21 25 etc T2 minus T1 is equal to 13 minus 9 is equal to 4 T3 minus T2 is equal to 17 minus 13 is equal to 4 ரெண்டு ஈக்குவலா இருக்குது therefore T2 minus T1 is equal to T3 minus T2 given sequence is AP ஏன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்குது செக் பண்ணி பாருங்க 2b 2 into 3 26 9 plus 17 26 2b equal to a plus c கரெக்டா இருக்குது அதனால இது AP fourth one minus 1 by 3 0 1 by 3 2 by 3 etc T2 minus T1 is equal to 0 minus of minus 1 by 3 plus 1 by 3 0 plus 1 by 3 1 by 3 T3 minus T2 is equal to 1 by 3 minus 0 is equal to 1 by 3 and equal இருக்குது T2 minus T1 is equal to T3 minus T2 therefore given sequence is an AP சரிங்களா இதுலயும் செக் பண்ணி பாருங்க 2b 2 into 0 0 a plus c minus 1 by 3 plus 1 by 3 0 இப்போ 2b equal to a plus c அப்படின்னு சொல்லிக்கலாம் fifth one 1 minus 1 1 minus 1 1 minus 1 etc T2 minus T1 is equal to minus 1 minus 1 equal to minus 2 T3 minus T2 is equal to 1 minus of minus 1 அப்ப 1 plus 1 is equal to 2 இங்க minus 2 இங்க என்னது plus 2 அப்ப ரெண்டு not equal to 2b equal to a plus செக் பண்ணி பாருங்க 2b minus 2 வரும் a plus c plus 2 வருது அது not equal to அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப T2 minus T1 is equal to T3 minus T2 not equal to இதெல்லாம் not AP இங்க ஒரு not APங்களா இங்க not equal to மென்ஷன் பண்ணி கரெக்ட் அப்ப என்ன வரும் therefore given sequence is not an AP கிளியருங்களா ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் first term and a common term first term A correct and common difference D first term A கொடுத்திருக்காங்க common difference D AD ரெண்டுமே கொடுத்துட்டாங்க find the corresponding AP என்னது A plus D A plus 2D etc அந்த சீக்வன்ஸ் எடுத்து எழுதுறதா சொல்றாங்க அவங்க corresponding AP என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல A என்ன கொடுத்திருக்காங்க 5 D என்ன கொடுத்திருக்காங்க 6 அப்ப AP என்னது A, A plus D, A plus 2D, etc. இதுதான் corresponding AP ன்னு சொல்றது சரி A எவ்வளவு 5 5 plus D 5 plus 6 5 plus 2D 2 6 are 12 etc 5 11 17 etc இதுதான் A5 D6 ன்னு இருக்கக்கூடிய AP கிளியருங்களா செகண்ட் ஒன்
A is equal to 7, D is equal to minus 5. A plus D, A plus 2D, etc. A 7, 7 plus D minus 5, comma 7 plus 2D, 2 into minus 5 minus 10, etc. 7, comma plus into minus minus 7 minus 5, 7 minus 5 2, plus into minus minus 7 minus 10, 7 minus 10 minus 3, etc. This is the required AP. Third one, A is equal to 3 by 4, D is equal to 1 by 2. A plus D, A plus 2D, etc. A ங்கிறது 3 by 4, A plus D, 3 by 4 plus 1 by 2, comma A plus 2D, 2 into 1 by 2, 2 into 1 by 2 போட்டா 2 2 cancel ஆயிரும் 1. A value 3 by 4, etc. 3 by 4, 3 by 4 plus 1 by 2, 3 by 4 plus 1 by 2, LCM 4, இங்கே 4 இருக்குது, இப்போ 3 அப்படியே எழுதிக்கலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2s are 2, கமா LCM 4, இங்கே 3 இருக்குது, இது கீழே 1 தான் இருக்குது, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, எக்ஸெட்ரா. 3 by 4, 5 by 4, 7 by 4, எக்ஸெட்ரா. இதுதான் ரெக்வயர்டு AP. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the first term and common difference of the arithmetic progression whose nth term of the given below. கீழே nth term கொடுத்துருக்குறாங்க. nth termனா என்னது? nக்கு 1 போட்டால் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிடும், 2 போட்டால் செகண்ட் டைம் கிடச்சிடும், 3 போட்டால் தேர்ட் டைம் கிடச்சிடும். இப்போ நம்மளால இந்த TN வச்சுக்கிட்டு அந்த AP நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் A என்ன, காமன் டிஃபரன்ஸ் D என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம்னா N1 போட்டால் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிரும். காமன் டிஃபரன்ஸ்க்கு என்னது? T2 minus T1, செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Tn is equal to minus 3 plus 2n. ஃபர்ஸ்ட் டைம் A is equal to T1 தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ என்ன வரும்? minus 3 plus 2 into 1. minus 3 plus 2 into 1 2, minus 3 plus 2 minus 1. Therefore, A is equal to minus 1. ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிருச்சு. அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? காமன் டிஃபரன்ஸ் D வேணும்னா T2 மைனஸ் T1 போகணும். ஆல்ரெடி T1 நமக்கு தெரியும், மைனஸ் 1. T2 என்ன வரும்? T2 is equal to minus 3 plus 2 into 2, minus 3, 2 2s are 4, minus 3 plus 4 plus 1. இது T2. இப்போ காமன் டிஃபரன்ஸ் D is equal to T2 minus T1. T2 எவ்வளவு? 1 minus T1 எவ்வளவு? minus 1. அப்போ 1 minus of minus 1 plus 1, 1 plus 1 2. D is equal to 2. First term A is equal to minus 1, common difference D is equal to 2. அடுத்த question, Tn is equal to 4 minus 7n. First term A is equal to T1 is equal to 4 minus 7 into 1, 7 1s are 7, 4 minus 7 minus 3. A is equal to minus 3. T2 second term, இங்கே 2 அப்ளை பண்ணோம்னா 4 minus 7 into 2. T2 is equal to 7 2s are 14, 4 minus 14 minus 10. இப்போ D common difference is equal to T2 minus T1. T2 எவ்வளவு? minus 10 minus T1 எவ்வளவு? T1 தான் ஏங்கிறது, minus 3, minus of minus 3, minus of minus plus 3, minus 10 plus 3 minus 7. D is equal to minus 7. கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் டைம் A கண்டுபிடிச்சாச்சு, காமன் டிஃபரன்ஸ் D கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த 19th term of an AP. AP கொடுத்துட்டாங்க minus 11, minus 15, minus 9, etc. அப்போ AP கொடுத்துட்டாங்கன்னா A தெரிஞ்சிடும், செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் போட்டால் D தெரிஞ்சிடும். A D தெரிஞ்சிருச்சுன்னா எந்த டைம் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். பர்டிகுலர் டைம் கொண்டு என்ன ஃபார்முலா? Tn is equal to A plus n minus 1 into D. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி எந்த டைம் வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கிளியருங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? The APs are minus 11, minus 15, minus 19, etc. இப்போ
first term a is equal to minus 11. Common difference d is equal to t2 minus t1 minus 15 minus of minus 11. இப்போ என்ன வரும் minus 15 minus of minus plus 11 minus 15ல 11 போயிடுச்சுன்னா minus plus வெவ்வேறு சைன் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் minus 4. அப்போ d common difference minus 4 first term a is equal to minus 11. They ask 19th term of an AP T19. Tn க்கு என்ன ஃபார்முலா Tn is equal to இங்க எழுதிக்கலாமா Tn is equal to a plus n minus 1 into d. T19 a எவ்வளவு minus 11 plus n minus 1 என்னங்கிறது 19ங்களா 19 minus 1 into d. d எவ்வளவு minus 4 minus 11 plus 19 minus 1 18 into minus 4 minus 11 plus into minus minus into பண்ணோம்னா 4 8s are 32 2 remainder 3 1 4s are 4 3 7 minus 72 minus minus same sign add பண்ணிக்கணும் 70 83 minus 83 இது என்னது 19th term. கிளியருங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which term of an AP 16 11 6 1 etc is minus 54. இதுக்கு என்ன அர்த்தம் இந்த AP 16 11 6 1 குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு டேர்ம் வருது என்னது மைனஸ் 54னு வருது. அது எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபியில் மைனஸ் 54ங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா அப்போ இதை டி என்ன எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணும். இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். இந்த டேர்ம் எவ்வளவு மைனஸ் 54 இதுதான் டி என்ன சூஸ் பண்ணிக்கணும். இந்த டி என்ன எடுத்துக்கிட்டு we have to find out n இந்த டேர்ம் உடைய n என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா அப்போ என்ன Tn is equal to a plus n minus 1 into d. Tn என்னது minus 54 is equal to a எவ்வளவு a 16 d 11 minus 16 minus 5. அப்ப a 16 plus n கண்டுபிடிக்கணும். n minus 1 into d எவ்வளவு minus 5 minus 54 is equal to 16 plus இது அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ஸ்டெப் தேவையில்லை எழுதிட்டோமா. இந்த 16 கொண்டு வரலாம் minus 16 minus 54 minus 16 is equal to n minus 1 into minus 5 minus 54 minus 16 ஆட் பண்ணிக்கலாமா சேம் சைனு 54 60 70 minus 70 is equal to n minus 1 into minus 5. இப்போ இந்த minus 5 into இருக்குது இங்கே போனால் டிவைடாக மாறிடும். minus 70 by minus 5 is equal to n minus 1. minus minus cancel ஆயிரும். 5 1 time 1 5 is 5 24 times 14 is equal to n minus 1 minus 1 plus 1 போயிடும். 14 plus 1 is equal to n 15 is equal to n. இப்போ என்ன அர்த்தம் இந்த AP போயிட்டே இருந்துச்சுன்னா 15th term என்ன வேல்யூ கிடைக்கும் minus 54 கிடைக்கும்னு அர்த்தம். கிளியருங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Find the middle terms of an AP 9 5 15 21 26 etc 183. இப்போ இந்த AP போயிட்டே இருக்குது அப் டு 183 வரைக்கும். இதில் மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன டேர்ம்னு தெரிஞ்சாதான் எத்தனாவது டேர்ம்னு தெரிஞ்சாதான் மிடில் டேர்ம் சொல்ல முடியும். சரிங்களா ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் ஏபின்னு தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம மிடில் டேர்ம் என்னன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த 183 எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா அந்த டேர்ம் அப்போ டோட்டலில் இருக்கிறது ஆட் நம்பர் ஆஃப் டேர்மாக இருக்கலாம் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்மாக இருக்கலாம். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்னா ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்னா 2 மிடில் டேர்ம் இருக்கும். அதான் இங்கே மிடில் டேர்ம் ஆர் மிடில் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம் இருந்துச்சுன்னா ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம் இருந்துச்சுன்னா 2 மிடில் டேர்ம் இருக்கும். ஏன் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ 9 நம்பருக்கு மிடில் நம்பரு 5th ஒன். 10 நம்பருக்கு மிடில்ங்கிறது சொல்ல முடியாது. அப்போ 6th இருக்கலாம் 5th இருக்கலாம். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்னா ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்னா நடு 2 மிடில் டேர்ம் இருக்கும். சரிங்களா சரி ஓகே. அப்போ இந்த 183ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த ஏபி எவ்வளோ டேர்ம்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இதுதான் கடைசி டேர்ம். இது எத்தனாவது டேர்ம்னு தெரிஞ்சுன்னா ஏபியில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ Tn is equal to a plus n minus 1 into d. Tn 183 is equal to a எவ்வளவு a is equal to 9 d is equal to
15 minus 9 is equal to 6. அப்போ A 9 plus n minus 1 into D 6. அப்போ 183 is equal to, இந்த 9 நீங்கள் கொண்டு போயிடலாமா, மைனஸ் 9 ஆக்கிக்கலாமா, இந்த ப்ளஸ் 9 நீங்கள் வந்தால் minus 9 is equal to n minus 1 into 6. 183 9 போயிடுச்சுன்னா 180, 174 is equal to n minus 1 into 6. The into 6 வந்து டிவைடா போயிடும். 174 by 6 is equal to n minus 1. 6 ஆல் டிவைட் பண்ணால் 1 time, 2 6 are 12, remainder 5, 54, 9 time. But 29 is equal to n minus 1, minus வந்தால் plus 1 ஆகி போயிடும். 30 is equal to n. அப்போ இந்த 183ங்கிறது 30th term. அப்போ இந்த ஏப்பில் எத்தனை டேர்ம் இருக்கும், 30 டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, 30 terms are there in given AP. அப்போ அதில் மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ n 30னா ஆடா ஈவனா, இது ஈவன். அப்போ மிடில் டேர்ம்ங்கிறது என்னது, therefore n is equal to even. Therefore the middle terms are n by 2 and n by 2 plus 1. இப்போ 10 டேர்ம்னா மிடில் டேர்ம் என்னது, 10 by 2 ஃபிஃப்த் டேர்மும் 5 plus 1 சிக்ஸ்த் டேர்ம். சொல்ல புரிஞ்சுங்களா. அப்போ n ஈவனாக இருந்துச்சுன்னா n by 2 ஒரு மிடில் டேர்மு, அதுக்கு அடுத்த டேர்ம் ஒரு மிடில் டேர்ம். n by 2 அண்டு n by 2 plus 1. ஒருவேளை உங்களுக்கு ஆடு கிடச்சிச்சு வச்சுக்கோங்க, n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா, if n is equal to odd, middle term, ஏன்னா ஒரு டேர்ம் தான் இருக்கும், middle term is n plus 1 by 2. இப்போ 9 டேர்ம் இருக்குன்னா மிடில் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம். ஏன் 9 plus 1 10 by 2 5 கிடைக்கும். சரிங்களா, நம்ம கிடைச்சிருக்க ஆடா ஈவனா, 30ங்கிறது ஈவன். ஈவன்னா மிடில் டேர்ம்ஸ் கிடைக்கும். எந்தெந்த டேர்ம், n by 2ங்கிற ஒரு டேர்ம், n by 2 plus 1. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த மிடில் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிடில் டேர்ம்ஸ் ஆர் n by 2, 30 by 2 and 30 by 2 plus 1, that is 15 and 15th term and 16th term. இதுதானது மிடில் டேர்ம்ஸ். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். T15 is equal to T15. என்ன ஃபார்முலா, T எனக்கு A plus n minus D. A வேல்யூ எவ்வளவு, 9 plus n minus 1, 15 minus 1, 14 into D. D எவ்வளவு, 6. அப்போ 9 plus 14 into 6, 6 நாங்கள் 24, 4 மீதி 2 8, 84. 84 9 ஆட் பண்ணால் 93. இதுதான் 15th டேர்ம். அடுத்தது 16th டேர்ம், A plus 16 minus 1, 15 into D. 9 plus 5 6 are 30, remainder 3 9, 90, 99. அப்போ the middle terms are 93 and 99. கிளியருங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0. 6 times the 24th term is 0 அப்படின்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. சரி, கொடுத்துருக்கும் போது கிவன் எடுத்துலுங்க. 9 times 9th term, அப்போ 9 times 9th term is equal to 15 times 15th term. இதானே கிவனுங்க. இதை முதல்ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 9 times 9th termனா 9 into T. எனக்கு என்ன ஃபார்முலா, பர்டிகுலர் டேர்முக்கு A plus n minus 1 into D. இப்போ 9th termனா 9 minus 1 8ங்களா, A plus 8D. A plus 8D is equal to 15 into 15th term, A plus 14D, n minus 1, 15 minus 1, 14D. இப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ண கிடைக்கும், 9A plus 9 8s are 72D is equal to 15A plus 15 into 14 எவ்வளோ வரும், 15 into 14, 4 இருக்குது மீது 2 1 4 6 15 210 210D. இப்போ இந்த A இங்கே கொண்டு போயிடலாம், D இங்கே கொண்டு வந்துடலாங்களா. A Dயில் வரை இப்போ கொண்டு வந்துடலாமா. இப்போ என்ன வரும்,
72D minus 210D is equal to 15A minus 9A. இல்லை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஏடி எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துருக்கலாம். சரி ஓகே இருக்கட்டும். என்ன வரும் 72Dல 210D கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும் 210ல 72 போயிடுச்சு, 210ல் 2 போயிடுச்சுன்னா 0 minus 2 8 0 10ல் 7 போனால் 3 138 இவ்வளவு மைனஸ் 138D இஸ் ஈக்குவல் டு 15 9 போனால் 6A. நம்ம இது அந்த பக்கம் வச்சுக்கலாம், ஒரே பக்கம் வச்சுக்கலாம். 6A ப்ளஸ் 138D இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுலையும் காமன் என்ன பண்ணலாம், 6 எடுக்கலாம் வெளியில். 6 காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்துட்டோம்னா A ப்ளஸ் 138ல் 6 காமன் எடுத்து டிவைட் பண்ணிக்கணும். 2 டைம் 3 டைம் 23D இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன வந்திருக்குது, A plus 23Dங்கிறது 24th டேர்மா, 9th டேர்ம்னா A plus AD n minus 1, 15th டேர்ம்னா A plus 14D. அப்போ A plus 23Dங்கிறது 6 into 24th டேர்முங்களா, 24th டேர்ம் தான் A plus 24 minus 1Dனா 24D கிடச்சிருக்கும். 24 minus 1D 23D கிடச்சிருக்கும். அப்போ A plus 23Dங்கிறது 24th டேர்ம். அப்போ 6 into 24th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க ஷோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Show that 6 times 24th term is 0. 6 times 24th term is 0. சரிங்களா, hence verified. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP, then find k. இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இந்த 3 டேர்ம் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன ஏபிக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், T2 minus T1 equal to T3 minus T2 அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளான சொன்னோம் 2B equal to A plus C, அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். For an AP, டூ பி is equal to A plus C யூஸ் பண்ணிக்கலாம். ABC அப்போ 2B 2 into 18 minus K is equal to A plus C, 3 plus K plus 5K plus 1. இது சிம்பிளாக போயிடும். இந்த 12 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 36 minus 2K is equal to 3 plus 1. லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ண முடியும். 3 plus 1 4, K plus 5K plus 6K. இந்த 2K இங்கே கொண்டு போயிடலாம், இந்த 4 இங்கே கொண்டு வந்துடலாம். 36 minus 4 is equal to 6K. இந்த மைனஸ் 2K இங்கே போனால் ப்ளஸ் 2K. இப்போ 36ல் 4 போயிடுச்சுன்னா 32, 6K plus 2K 8K. இந்த 8 டிவைடாக போகுங்களா, 32 by 8 is equal to K. 8 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 times, அப்போ 4 is equal to K. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. இது ஏபின்னு கொடுத்துட்டாங்க. அப்படியா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் இசட்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஒய்ங்கிறது தேர்ட் டேர்ம், இசட்டுங்கிறது ஃபிஃப்த் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன தெரியும் நமக்கு, செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் தெரியும். எக்ஸ், 10, y, 24 அண்ட் இசட். இப்போ 10ங்கிறது செகண்ட் டேர்முங்களா, T2 is equal to A plus D ன்னு சொல்லிக்கலாமா, A plus n minus 1 D. செகண்ட் டேர்ம்ங்கிறனால 2 minus 1. T என்னைக்கு என்ன ஃபார்முலா, A plus n minus 1 into D. T2ன்னு போட்டோம்னா 2 minus 1 1, 1 into D D. இப்போ A plus D. இப்போ A plus D is equal to எவ்வளவு செகண்ட் டேர்மு 10. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபோர்த் டேர்ம் தெரியும் T4. T4ன்னு A plus 3Dங்களா, 4 minus 1 3, A plus 3D. எவ்வளவு ஃபோர்த் டேர்மு 1 2 3, ஃபோர்த் டேர்ம் 24. ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா AD தெரிஞ்சிடும். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் AD தெரிஞ்சிடும். ஏவின் டி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏஏ ஒரே மாதிரியா இருக்குது, சேம் சைனில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் சைன் மாற்றிக்குவோம். இங்கே ஏஏ கேன்சல் ஆயிரும். டி மைனஸ் 3D, D minus 3D minus 2D is equal to 10 minus 24 minus 14. D is equal to 7. இந்த மைனஸ் டிவைடாக போயிடும். minus 14 by minus 2, D is equal to 7. D 7
ரெண்டு ஈக்குவேஷன் ஏதோ உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா a plus d, a plus d ஓட வேல்யூ 7 is equal to 10. அப்போ a is equal to 3ங்களா, 10 minus 7 3. a தெரிஞ்சிருச்சு, d தெரிஞ்சிருச்சு. x y z கண்டுபிடிக்கணும். xங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம். x is equal to first term, a is equal to எவ்வளவு 3. x என்னது அப்ப 3, x is equal to 3. y ங்கிறது என்னது third term, y is equal to third term, அதாவது t3. அப்ப t3 is equal to a plus 2d. a வேல்யூ எவ்வளவு 3 plus 2 into d எவ்வளவு 7. 3 plus 14 17. y is equal to 17. z is equal to fifth term, 1 2 3 4 fifth term is t5. Therefore t5 is equal to a plus 4d. a ங்கிறது 3 plus 4 into d ங்கிறது 7. 3 plus 4 7s are 28, 31. z is equal to 31. x is equal to 3, y is equal to 17, z is equal to 31. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In a theater there are 20 seats in the front row and 30 rows were allotted. 30 rows இருக்குது. first row, second row, third row, row 1, row 2, row 3 அப்படி போயிட்டே இருக்கு. எத்தனை ரோஸ் இருக்கு நமக்கு, 30 ரோஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு ரோ ஃபர்ஸ்ட் ரோல எவ்வளவு இருக்கு, there are 20 seats in the first row. இந்த front rowல இருக்கிற எவ்வளவு இருக்கு, இதுல 20 seat இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, each successive row அடுத்தடுத்த ரோ போகும்பொழுது contain 2 additional seats. இதுல 20ங்களா, இதுல 22 seats, 24 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா how many seats are there in the last row? லாஸ்ட் என்னது 30th ரோங்களா, இதுல எத்தனை சீட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 20 22 24ன்னு அது ஏபிங்களா, 20 22 24 26ன்னு போயிட்டே இருந்தா அது ஏபி தான். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு, 2 2 2 தான் காமன் டிஃபரன்ஸா இருக்கு. அப்படி ஏபி போயிட்டே இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ போயிட்டே இருந்தா லாஸ்ட் ரோ எது, லாஸ்ட் ரோ 30th ரோ தான் நமக்கு லாஸ்ட் ரோ. ஏன்னா மொத்தமே எத்தனை ரோ இருக்கு, 30 ரோ இருக்குது. அப்ப 30th ரோ தான் லாஸ்ட் ரோ. போயிட்டே இருந்துச்சுன்னா 30th ரோல எத்தனை சீட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன கேட்கறாங்க அவங்க, T30 என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளியருங்களா? இப்ப A என்னது 20, D என்னது T2 minus T1, 22 minus 20 is equal to 2. கேட்டிருக்கிறது T30. என்ன ஃபார்முலா T எனக்கு, A plus n minus 1 into D. A எவ்வளவு 20 plus n minus 1, 30 minus 1 into D 2. 20 plus 29 into 2. 20 plus 29 into 2 என்ன கிடைக்கும் நமக்கு, 2 9s are 18, remainder 1 5 58 ஆட் பண்ணோம்னா 78. அப்ப there are 78 seats in 30th row, அதாவது லாஸ்ட் row. Seats allotted in last row. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of 3 consecutive terms that are in AP. APல 3 consecutive terms சொன்னாலே A minus D, A plus D சூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துருப்போம். சரிங்களா? The 3 consecutive terms are, let the 3 consecutive terms are A minus D, A plus D. சரிங்களா? அதனுடைய சம் இது மூணையும் கூட்டினா கிடைக்கிறது 27 கொடுத்துருக்குறாங்க. அப்ப A minus D plus A plus A plus D கூட்டினோம்னா 27. minus D plus D cancel, 3A is equal to 27, A is equal to 27 by 3 9. A தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கொடுத்துருக்காங்க
their product is 288. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது 288. a minus d into a into a plus d is equal to 288. a எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 9ங்களா? 9 minus d into 9 into 9 plus d is equal to 288. இது ரெண்டையும் முதல்ல ரெண்டு பண்ணிக்கலாமா? a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்குங்களா? a plus b a minus b a square minus b square. அப்போ 9 plus d into 9 minus d 9 square minus d square into 9 is equal to 288. இந்த 9 தான் இங்கே போட்டிருக்கும். இப்போ இந்த 9 இங்கே டிவைடாக போயிருங்களா? இங்கே 9 ஸ்கொயர் 81 போட்டுக்கலாமா? 81 minus d square is equal to 288 by 9 இன்டூ இங்கே டிவைடாக போயிடுச்சு. இப்போ டிவைட் பண்ண கிடைக்கும் 1 9 is 9, 3 9s are 27, remainder 1 18, 2 9s are 18, 32. அப்போ 81 இந்த ப்ளஸ் 32 வந்து மைனஸ் 32 ஆகி போயிருங்களா? இந்த மைனஸ் டி ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 81ல் 32 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 80ல் 30 போயிடுச்சுன்னா 50, 51, 49ங்களா? 81. ஓகே, 49 இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் 49னா டி என்ன கிடைக்கும்? இந்த ஸ்கொயரிங் போனால் ஸ்கொயர் ரூட்டாக போகும். 49 ஸ்கொயர் ரூட் போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஏ என்னது? 9. ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். அந்த 3 டேர்ம்ஸ் என்னது? ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 9, டிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. நான் ப்ளஸ் 7 எடுத்துக்கிட்டேன்னா ஏ மைனஸ் டி என்ன வரும்? 9 மைனஸ் 7 2, 9, 9 plus d, 9 plus 7 16. இதே a is equal to 9, d is equal to minus 7 எடுத்துக்கிட்டோம்னா a minus d, 9 minus of minus 7 plus 7 16, 9, 2. சைன் மட்டும் மாற்றி போகணும். ஆக்சுவலாக இப்படி கிடைக்கிற ரிவர்ஸில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 3 டேர்ம்ஸ் ஆர் 2 9 16 இருக்கலாம், இல்லை 16 9 2 இருக்கலாம். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. ரேஷியோன்னு என்ன பண்ணிக்கலாம் நம்ம? இப்போ A is to B, A by B, அதான் ரேஷியோன்னு சொல்கிறது. 6th term to 8th term. 6th term to 8th term is equal to 7/9. இதுதான் given. Find the ratio of 9th term to 13th term. என்ன கேட்குறாங்க? 9th term to 13th term என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்குறாங்க? 6th term a plus 5dங்களா? டேர்முக்கு என்ன ஃபார்முலா? tn is equal to a plus n minus 1 into d. 6th termனா 6 minus 1 5, a plus 5d by 8th term a plus 7d is equal to 7/9. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 9 டிவைடுக்கு மல்டிப்ளை போயிருக்குமா? இந்த டினாமினேட்டருக்கு போனால் மல்டிப்ளை போயிருமா? இப்போ 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. 9 மல்டிப்ளை பண்ணால் 9a plus 9 5s are 45d is equal to 7 மல்டிப்ளை பண்ணால் 7a plus 49d. இந்த a இங்கே கொண்டு போயிடலாம், d அங்கே கொண்டு போயிடலாங்களா? இப்போ என்ன வரும்? 9a minus 7a is equal to 49d minus 45d. 9a minus 7a 2a is equal to 49d minus 45d 4d. 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா a is equal to 2d. இது வச்சுக்கலாம். ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 2dன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கேட்கறது என்னது? t9 by t13. t9 அப்போ t plus 8dங்களா? சாரி, a plus 8dங்களா? 9th term a plus 9 minus 1 8, a plus 8d by 13th term a plus 12d. இப்போ ஏக்கு என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 2dன்னு போட்டுக்கலாம். அப்போ 2d plus 8d by 2d plus 12d என்ன கிடைக்கும்? 2 plus 8 10d divided by 14d. dd கேன்சல், 2ஆல் கேன்சல் பண்ணால் 5/7. அப்போ ரேஷியோ பிட்வீன் 9th term and 13th term is 5:7. இப்படியே முடிச்சாலும் சரி,
இல்லை T9:T13 is equal to 5:7 இப்படி முடிச்சாலும் சரி. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday. Monday இருந்து Friday வரைக்கும் எத்தனை நாள்? Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday 5 days-னுடைய டெம்பரேச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து நோட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன ஷேப், என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏபி ஃபார்மெட்டில் இருக்குதுன்ட்டாங்க. சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே. சரி, நம்ம 5 டேஸுங்களா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 டேங்கிறப்ப லெட் த 5 days temperatures எப்படி எடுத்துக்கலாம்னா a minus 2d a minus d a plus d a plus 2d இப்படி எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக a plus d a plus 2 a plus a plus 4d அப்படி கூட எடுத்துக்கலாம் சிம்பிளாக. ஏன்னா இப்படி எடுத்துக்கலாம், நம்ம எப்போ போலே எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் அடிஷன் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, டி எல்லாம் கேன்சல் ஆகும். அவங்க எல்லாத்தையும் சம் பண்ணான்னு கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, மண்டே டு வெனஸ்டே, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாளோடைய டோட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எப்படியும் டி கேன்சல் ஆக போகிறது கிடையாது. அதனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்பயும் போலயே a plus d a plus 2d a plus 3d a plus 4dன்னு எடுத்துக்கலாம். 5 days உடைய டெம்பரேச்சர் ஏபியில் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க sum of the temperature from Monday to Wednesday, Monday, Tuesday, Wednesday, Monday, Tuesday, Wednesday, Thursday, இது Friday. சரிங்களா? Monday to Friday இது 3 ஆட் பண்ணோம்னா டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. by a plus d plus a plus 2d is equal to 0. a 3a இருக்கு plus d plus 2d 3d is equal to 0. 3 ஆல் டிவைட் பண்ணா a plus d is equal to 0. First equation. சரி, அடுத்தது sum of the temperatures from Wednesday to Friday. Wednesday to Friday a plus 2d a plus 3d a plus 4d a plus 2d plus a plus 3d plus a plus 4d எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, 18. ஆட் பண்ணோம்னா 3a plus 259d is equal to 18. through 3 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா a plus 3d is equal to 6. equation 2. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா a தெரிஞ்சு d தெரிஞ்சிடும். அவங்க என்ன கேட்குறாங்க, ஈச் டே டெம்பரேச்சர், நம்ம ஏடி தெரிஞ்சுன்னா அந்த 5 டேவோட டெம்பரேச்சர் சொல்லிட முடியும். சால்வ் பண்ணலாமா? a plus d is equal to 0, a plus 3d is equal to 6. சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 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 a minus a cancel, d minus 3d minus 2d is equal to 0 minus 6 minus 6. இப்போ d is equal to minus 6 by minus 2 3. d 3 தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். a plus d ங்கிறது 3 is equal to 0. அப்போ a is equal to minus 3. அப்போ மண்டே எவ்வளவு, a வேல்யூ minus 3 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் தானே சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம். அடுத்தது டியூஸ்டே எவ்வளவு, a plus d, a எவ்வளவு minus 3 plus dங்கிறது plus 3, minus d plus 3 ஆட் பண்ணா 0 டிகிரி செல்சியஸ். வெனஸ்டே a plus 2d, ஏங்கிறது minus 3 plus 2 into d, 2 3s are 6, அப்போ plus 3 டிகிரி செல்சியஸ். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. தேர்ஸ்டே a plus 3d, ஏங்கிறது minus 3 plus 3 3s are 9, 6 டிகிரி செல்சியஸ். ஃப்ரைடே a plus 4d, minus 3 plus 4 3s are 12, 9 டிகிரி செல்சியஸ். இதுதான் மண்டே டு ஃப்ரைடேல ஊட்டியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரியா earned 15,000 in the first month. Thereafter her salary increased by 1,500. முதல்ல 15,000, அப்புறம் பர் இயருக்கு 1,000 இன்க்ரிமெண்ட் போயிட்டே இருக்குது. 16,500, அடுத்தது 18,000 அப்படின்னு போயிட்டே இருக்குது. என்னது
சேலரிங்களா, சேலரி ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குது 15,000. அப்புறம் என்ன ஆகுது 1,000 அதிகமாகுது 16,500. அடுத்து என்ன ஆகுது நமக்கு 5,000 அதிகமாச்சுன்னா 18,000 அண்ட் கோஸ் ஆன். இது ஒரு ஏபி. சரி, ஏன் ஏபின்னு சொல்கிறோம்? டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், 1,500 1,500 இருக்கும். ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டியூரிங் தி ஃபர்ஸ்ட் மந்த். ஃபர்ஸ்ட் மந்த்தில் 13,000 எக்ஸ்பென்ஸ் செலவாகுது ஃபர்ஸ்ட் மந்த். அண்ட் தி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை மந்த்லி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு 900 இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, இயர் பை இயர் பர் இயர். அப்போ 900 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 13,900. அடுத்து 900 ஆட் பண்ணோம்னா 14,800 அண்ட் கோஸ் ஆன். இது ஒரு ஏபி. How long it will be take for her to save 20,000 per month? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் இயரில் 12 மாதத்துக்கும் 15,000 சேலரி. இது செகண்ட் இயரோடைய மந்த்லி சேலரி, தேர்ட் இயரோட மந்த்லி சேலரி. ஃபர்ஸ்ட் இயரோடைய எக்ஸ்பென்ஸ், செகண்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ், தேர்ட் இயரோட எக்ஸ்பென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ மந்த்லி சேவ் பண்ணுவாங்க? சேவிங் 15ல் 30,000 போயிட்டா 2,000. இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற எல்லா மந்த்தும் 2,000 சேவ் ஆகும். செகண்ட் இயரோட எல்லா மந்த்துக்கு எவ்வளோ சேவ் ஆகும்? 16,500ல் 1,300 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 2,600. இங்கே 3,200. 600 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரோட எல்லா மந்த்துக்கும் 2,000 சேவ் ஆகுது. செகண்ட் இயரோட எல்லா மந்த்துக்கும் 2,600. தேர்ட் எல்லா மந்த் போயிட்டே இருக்குது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எந்த மந்த்தில் பர் மந்த்து 20,000 சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா 20,000ங்கிறது எப்போ சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எத்தனாவது மந்த்தில்? இது என்னது பர் இயருக்குங்களா? இது ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக 2,000 சேவ் ஆகும். இது செகண்ட் இயர் ஃபுல்லாக, இது தேர்ட் இயர் ஃபுல்லாக. அப்படி போயிட்டே இருந்தால் எந்த இயரில் பர் மந்த்துக்கு 20,000 சேவ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? என்னன்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 2,000, 2,600, 3,000 போயிட்டே இருக்குதுன்னா 20,000 எப்போ வரும்? அப்போ டிஎன் அது 20,000 எடுத்துக்கிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். A is equal to 2,000, D is equal to 2,600 minus 2,000 is equal to 600. TN என்ன கொடுத்துருக்குறாங்க? 20,000. அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? TN is equal to A plus N minus into D. 20,000 is equal to A plus N minus 1 into D. D எவ்வளவு? 600. சரிங்களா? என்ன வரும்? இந்த 2,000 இங்கே தான் மைனஸ் மாறுங்களா? 20,000ல் 2,000 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 18,000 is equal to N minus 1 into 600. இந்த 600 இன்டூவில் இருக்குது, இங்கே போனால் டிவைடாக போயிடும். அப்போ டிவைடில் போனால் என்ன கிடைக்கும்? 2 0 கேன்சலு. எழுதிடலாமா? 18,000 by 600 is equal to N minus 1. 6 1 time 30. இப்போ 30 is equal to N minus 1னா 30 plus 1 is equal to N. N is equal to 31. அப்போ எத்தனை இயர் ஆகும்? இது ஃபர்ஸ்ட் இயரில், இது செகண்ட் இயரில், இது தேர்ட் இயரில் அப்படியே போயிட்டு இருந்தால் 31st இயர்லேருந்து மந்த்து பர் மந்த்க்கு எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க? 20,000 சேவ் பண்ணுவாங்க. சரிங்களா? தேர்ஃபோர் எந்த இயரில்? 31 இயர்ஸ். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month னா 21 இயர்ஸ் வில் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month. என்ன எழுதணும்? சாரி, 31 இயர்ஸ் வில் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப தேவைப்படுது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.